நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதும் அதில் நம்ம ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிளிங் அண்ட் எப்படி அதை ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணிட்டு மண்டேக்கான என்ட்ரி டார்கெட் அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்ல எது ஸ்ட்ராங் அண்ட் வீக் லெவல்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி ஓவரால் டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் இன்னைக்கு நடந்த மாதிரியான வோல்டாலிட்டி மார்க்கெட் ஏன் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த டீடைல்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது அப்படிங்கிறது 26,100 அப்படிங்கிற 26,100 இந்த லெவல்லயே நம்ம மார்க்கெட் மேல போகும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ இந்த லெவல்லே நமக்கான என்ட்ரியை எடுத்தாலும் என்ட்ரி பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ப்ரெஷரோட மேலே போயிட்டு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலே ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே சின்ன புல் பேக் வந்தால் தான் ரிஸ்க் ரிவார்ட் பார்க்க முடியும்ன்றதுனால புல் பேக்காக வெயிட் பண்ணி ஒரு என்ட்ரி எடுத்தோம். ஆனால் இந்த லெவல்ல டார்கெட் நம்ம பிக்ஸ் பண்ணது 26,180 தான். ஆனா இங்க 70 வரைக்குமே போயிட்டு மறுபடியும் அங்கிருந்து ஸ்ட்ரகிள்ல கீழே இறங்கி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஸ்பாட் மொமெண்டம், அதாவது நமக்கு டார்கெட் கிட்டத்தட்ட ஹிட் ஆயிடுச்சு. ஆனாலும் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா டார்கெட் கிடைச்சது ஆப்ஷன் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெறுமனே 10 to 15 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் மொமெண்டம் இருந்துச்சு. 20 பாயிண்ட்ஸ் கூட கிடைக்கல. ஆக்சுவலா நமக்கு 30 பாயிண்ட்ஸ் மேல பவுன்ஸ் பேக் ஆனதுல 20 பாயிண்ட்ஸ் கூட கிடைக்கல. இதுக்கு டீப் இந்த மணி இந்த லெவல்ல தான். ஸோ இப்போ இது ரீசன் இங்க இருந்து வோல்டிலிட்டினால அது ஹை வோல்டிலிட்டி பேஸ் சடன் மொமெண்டம்ல மேல போயிட்டு கீழே இறங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான். ஸோ இதனாலேயே நம்ம டார்கெட்டை புக் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு ரீசனுக்காகவும் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் லெவல் இருக்கிற ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் டைரக்ஷன் எப்பயுமே டைரக்ஷன் சைடு என்ட்ரி எடுக்கிறது தான் சேஃப்ங்கிறதுனால டைரக்ஷன் சைடு நம்ம பிளான் பண்ணோம், நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் அதுக்கடுத்து டைரக்ஷன் என்ட்ரி அடுத்து பார்க்கலாம் அப்படின்னா அடுத்த டைரக்ஷன் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே தான் கிடைச்சது 26,050. ஸோ இந்த லெவலில் நம்ம மறுபடியும் என்ட்ரி பிளான் பண்ணோம். இங்கிருந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் ஹை இந்த வரைக்கும் இப்படி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்க எடுத்த என்ட்ரி ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கொடுத்து மறுபடியும் மேல போக முடியாம ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம புக் பண்ணிட்டோம். அங்கிருந்து சடனா கீழே இறங்கிடுச்சு. ஸோ கீழே இறங்கிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம இந்த லெவல்ல ஒரு புல் பேக் என்ட்ரியை பிளான் பண்ணலாம்னு பண்ணோம். ஆனாலும் அது பெருசா மொமெண்டம் இல்லை, மேல கீழே ஏறி இறங்கிட்டு கீழே இறங்கிடுச்சு. ஸோ இதனாலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு என்ட்ரி தான் நல்ல டார்கெட், ரெண்டாவது என்ட்ரி ஒரு சின்ன ப்ராஃபிட், தேர்ட் என்ட்ரி அப்படின்றது காஸ்ட்ல வெளியில் வருது இப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ நம்ம ஒரு நல்ல டைரக்ஷன்ல ஒரு மேல வரைக்கும் 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டார்கெட் பிளான் பண்ணியிருந்தோம், அது நடக்கல. ஸோ இதுக்கான முக்கியமான ரீசன் ஹைலி வோல்டிலிட்டி அப்படிங்கிறது மட்டும்தான். அதுலயும் 26,050 இருந்து 26,770. ஸோ இந்த லெவல் வரைக்குமே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது வீக்லியோடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்ற மாதிரி இருக்கு. வீக்லி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வேற, இன்ட்ராடே ரெசிஸ்டன்ட்ல ஒவ்வொரு லெவல்லையும் இருக்கிற லெவல்ஸ் வேற. இது வீக்லி மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறதுனால இந்த லெவல் பாத்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ்க்கு மேல இருக்கு. இதனாலதான் இந்த லெவல்ல மார்க்கெட் என்ட்ரி எடுக்கிறதா இல்ல புக் பண்றதானே தெரியாத மாதிரி இப்ப இங்க ஒவ்வொரு என்ட்ரியுமே ஒரு கன்ஃபியூஸ்டான லெவலா இருக்குது. சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் லெவல்ல மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கு மொமெண்டம். அதுக்கப்புறம் சடனா ஒரு சின்ன மொமெண்டம் கொடுத்து டார்கெட் வரைக்கும் போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் டைரக்ஷன் காட்டுறது எப்படின்னு மாறிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம இங்கிருந்து பார்த்தாலே தெரியும், இங்கிருந்து கீழே டவுன் சைடு வந்துருது, லோ பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சு. ஆனாலும் டார்கெட் கொடுக்கல, மறுபடியும் மேல போய் அப்சைட் பிரேக் அவுட் ஆகி இங்கிருந்து மேல போகும்போது ஒரு டார்கெட். ஸோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா க்ளோசிங்கே பாத்தீங்கன்னா வீக்கா இருந்தது. ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோம், 26,220க்கு மேல போகும்போது கால் ட்ரை பண்ணோம். ஆனா அங்க மேல போகல. அது மட்டும் இல்லாம சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிற லெவல்ல 26,100 எடுக்கிறதுனாலதான் அடுத்து என்ட்ரியை பிளான் பண்ணோம். இப்ப எப்படி நிலைமை இருந்தது அப்படின்னா இங்க ஆப்ஷனுடைய பையர்ஸ், இங்க ஆப்ஷனுடைய செல்லர்ஸ். ஸோ இப்படி இருக்காங்க. இங்க பை பண்றவங்க இங்க செல் பண்றதுக்கு கொடுக்கணும், இங்க செல் பண்றவங்க சடனாக பை பண்ணணும். இதுக்கு இடையில ரிஸ்க் ரிவார்டு, ஒரு நல்ல என்ட்ரி, இந்த மாதிரி எந்த ரீசனுக்காக இங்க வெயிட் பண்ணாலும் அது நிக்காது.
சடனா இங்க என்ட்ரி எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொமெண்டம் கொடுத்து போய் டார்கெட் புக் பண்ணிடும். மறுபடியும் அங்கிருந்து டார்கெட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ரெஷர்ஸ் இருந்துட்டு இருக்கும்போது ப்ராஃபிட் புக்கிங் இருந்துட்டு சடன் மொமெண்டம்ல கீழே இறங்கி சப்போர்ட் எடுத்துறது. இப்படிதான் மொமெண்டம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனாலதான் இந்த ஜோன்ல வந்து பை பண்ணிட்டு இந்த ஜோன்ல செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் இந்த ஜோன்ல பையிங் நடந்து இந்த ஜோன்ல செல்லிங் போயிடுச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு இடையில பெருசா ரிஸ்க் ரிவார்ட் பாக்குறதுக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு 20ல இருந்து 30 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்பாட்ல எடுக்க முடியும். அதாவது ஒரே ஒரு என்ட்ரி கரெக்டா எடுக்க முடியும். அல்லது சரியான என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு ட்ரேடிங் வந்து நமக்கு சரியா என்ட்ரி எடுக்காம அவாய்ட் பண்றதுதான் நல்லது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நேரத்தில் நமக்கான என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ல இப்படி ஒரு என்ட்ரி எடுத்தோம். இதுல ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டே நமக்கு இந்த லெவல் தான். ஸோ அதனால ரிஸ்க் ரிவார்டு நமக்கு ப்ராப்ளம் இல்லை, கரெக்டாக இருந்தது. ஆனா இந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த என்ட்ரியுமே இங்க கிடைக்கல அப்படிங்கிற அளவுக்கு கன்ஃபியூஷன் நிலைமை தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான டைரக்ஷன் இருக்கிறது அன்பிரடிக்டபிளா ஒரு ஹைலி வோட்டலேட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு ஜோன் லெவல்ல தான் அது மாதிரி நடக்கும். அந்த விஷயத்தை மட்டும் நம்ம முக்கியமா மைண்ட் பண்ணிக்கணும். சப்போர்ட் எடுத்தா உடனே ஒரு ஹெல்தி மொமெண்டம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் லெவல், இப்ப இந்த சப்போர்ட் எடுக்கிறது அப்படின்னா சப்போர்ட் எடுத்தா ஒரு டைரக்ஷன் கொடுத்து மறுபடியும் புல் பேக் கொடுத்தாலும் அப்படியே ஜோன் மேல போயிட்டே இருக்கும். இது வந்து ஹெல்தி மொமெண்டம். ரிஸ்க் மொமெண்டம் அப்படிங்கிறது மேல இருந்து கீழே இறங்கி சடனா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு மறுபடியும் மேல போயிட்டு அங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி மறுபடியும் கீழே வந்து அதுக்கப்புறம் இப்படி ஒரு எல்லாத்துடைய ஸ்டாப் லாஸையும் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க சரி ஓகே இதே போல ரெசிஸ்டன்ட் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது போய் டார்கெட் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து டார்கெட் ஹிட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே அது கீழே வந்துடும். அது என்ட்ரி எடுத்தவங்க ஒருவேளை டார்கெட் போட்டு வச்சிருந்தா பிளேஸ் பண்ணோம், அப்படி இல்லைன்னா அது டார்கெட்டுக்கு போனாலும் புக் பண்ண முடியாத அளவுக்கு கீழே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வோல்டிலிட்டி டைரக்ஷன். இது ரிஸ்க் மொமெண்டம் சொல்றோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான மொமெண்டம் இங்க நடக்குது அப்படின்னாலே இது ஜோன் மொமெண்டம். ஜோன்ல தான் இப்படி நடந்துட்டு இருக்கும் அப்படின்றத நமக்கு பார்க்கணும். ஸோ இது இன்னைக்கும் சரி நேற்றும் சரி அதுக்கு முதல் நாளும் சரி இப்போ லாஸ்ட் 1 வீக்காவே மேக்ஸிமம் இந்த மாதிரியான மொமெண்டம் தான் இருக்குது. 25,900 இருந்து 26,050 வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தி மொமெண்டம் வந்தது. ஆனா இதுக்கு மேல போக ஆரம்பிச்சதுன்னா ஒவ்வொரு என்ட்ரியுமே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ப்ரெஷரோட போகிறது சடனா இறங்கிறது அப்படின்னு வந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்கி இருக்குது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஹை வோட்டிலிட்டி மொமெண்டம் அண்ட் ரிஸ்க் ஜோன்ல வந்து மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்ப நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சப்போர்ட் லெவல்ல பிரேக் அவுட் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஒரு சப்போர்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 26,050ங்கிற சப்போர்ட் லெவலில் வச்சிருக்கோம்னா இந்த சப்போர்ட் லெவல்ல ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துட்டு ரேஞ்ச் லோவர் ஸ்டாப்லஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டார்கெட் வந்து ஒரே ஒரு டார்கெட் மட்டும் வச்சு புக் பண்ணிக்கணும். அதுக்கு மேல வேற எந்த என்ட்ரி எடுக்க வேண்டாம். நார்மல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்குள்ள அன்னைக்கு நாளுக்கான எல்லா டைரக்ஷனும் அன்னைக்கு ஒரே 1 ஹவர்லயே முடிச்சிடும். அந்த டைரக்ஷனுக்கான மார்க்கெட் பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 ஹவர் கேண்டிலோட இப்படி எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கேண்டில்ல என்ட்ரி டார்கெட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதுல இருந்து கீழே போனவங்க வரவங்க அப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் நடக்கும். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிட்டு போகும். இது ரிஸ்க்குக்காக அடுத்தடுத்து போகும். ஆனா இப்ப கடைசி ஹவர்ஸ்ல அதாவது லாஸ்ட் 1 ஹவர் லாஸ்ட் 2 ஹவர்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டே டைரக்ஷன் எடுக்குது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு மாதிரி லாஸ்ட் 1 ஹவர்ல தான் டைரக்ஷன் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான் இருந்தது, இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ரீசன் வோல்டிலிட்டி. ஸோ இந்த மாதிரியான டைரக்ஷன் இருக்கிற மார்க்கெட்ல நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு என்ட்ரி எடுத்து வெளியில ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில வர்றது சேஃபோ அந்த அளவுக்கு வந்துடணும். அதுக்கு மேல நம்ம அதை அடுத்தடுத்து என்ட்ரி எடுக்கணும். ஒவ்வொரு என்ட்ரியுமே ப்ராஃபிட் பார்க்கணும். இல்லை ஒரு நல்ல ரேலி போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அந்த ரேலியை ஃபாலோ பண்ணலாம். இப்படி எல்லாம் நினைச்சு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ப்ராஃபிட் போயிட்டு அது லாஸ் ஆகும்போது நமக்கு வந்து மைண்ட் செட் மாற ஆரம்பிச்சிடும். அப்போ இதுக்கப்புறமா நம்ம அந்த லாஸ் வந்து சரி பண்ணணும். இல்லை நம்ம இந்த சின்ன ப்ராஃபிட்டாவது எடுத்துட்டு போயிடலாம். ஒரு 1000 rupees 2000 5000 இப்படி ஏதாவது ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணிட்டே இருப்போம். அது போக போக நமக்கு பேர்டன் அதிகமாகி ஓவர் ட்ரேட்ல லாஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாயிடும். ஸோ இந்த மாதிரி என்ட்ரிஸை அவாய்ட் பண்றது சேஃப் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் டைரக்ஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். மண்டே எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மண்டேல நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த ஜோனுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கீழே வந்தா 26,000, அதுக்கு ஒருவேளை இது லெவல் பிரேக் அவுட் ஆனா 25,900. ஸோ 25,900, 26,000, 2650 இந்த மூணுமே சப்போர்ட் லெவல். ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 26,150 அண்ட் 270. ஸோ இந்த ரெண்டு லெவல் இருக்குது. இந்த ரெண்டு லெவல் உள்ள எந்த லெவலை டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆனாலும் புட்டுக்கும் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போனாலும் காலும் பிளான் பண்ணிக்கலாம் தாராளமா. ரெண்டு லெவல்லையுமே என்ட்ரிஸ் கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு, த ரியல் மொமெண்டம். அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒப்பீனியன் எதாவது இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.